கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்து அவருடைய பிரதான கிருபை இரக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த நாளில் கூட நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்த அழைப்பின் மேன்மையை நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வாசிக்கும்படியாக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். இங்கே நம்ம வாசிக்கிறோம், புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். கர்த்தர் இங்கே பாத்திரம் என்று சொல்லி இங்கே அழைக்கிறாரா, தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் என்று சொல்லி தேவன் தெரிந்து கொள்ளுகிற ஒரு அழைப்பை இங்கே நம்ம பார்க்குறோம். அழைப்பு. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கூட மத்தையில் பார்த்தீங்கன்னா அப்படியே கடற்கரை வழியாக நடந்து போகிறாரு. சீமோன் பேதுரு அவனுடைய சகோதரன் அந்திரையா கடலில் வலையை அலசிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் அவங்கள பார்த்து சொல்கிறார், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். அந்த அழைப்பு அவங்களுக்கு வரும்போது, யார் இவர், எதுக்காக நம்மளை அழைக்கிறாரு, எந்த அழைப்பு அப்படின்னு ஒருவேளை இவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த அழைப்பு எவ்வளவு மேலானதுங்கிறத அன்றைக்கு அவர்கள் உணர்ந்திருந்தாங்களா அப்படின்னா அவங்க உணரலை. ஆனால் இன்றைக்கு நாம் உணர்கிறோம், அது எவ்வளவு பெரிய ஒரு அழைப்பு, மேலான ஒரு அழைப்பு. அது தேவனுடைய அழைப்பு, பரலோகத்தின் அழைப்பு. பார்த்தீங்களா, அந்த அழைப்புக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இந்த அழைப்பை பேதுருவுக்கும் அவனுடைய சகோதரனாகிய அந்திரையாவுக்கும் கர்த்தர் கொடுக்கறத பார்க்குறோம். இவர் தேவன் இவங்க நினச்சாங்களா தெரியாது. இதுக்கு முன்னால் இவங்க கிறிஸ்துவை எங்கேயோ பார்த்துருக்கணும், சந்திச்சிருக்கணும். அதனால தான் எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றுங்க. நம்ம பின்னால் வாசிக்கிறோம், உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இவங்க ஏற்கனவே சந்திச்சிருக்கிறாங்க, அவரை பற்றி தெளிவாக அறிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த அழைப்பு எவ்வளோ மேலான ஒரு பாக்கியத்திற்கு, மேலான ஸ்லாக்கியத்திற்கு இவங்களை கொண்டு போய் விடப்போகுதுங்கிறது இவங்களுக்கு தெரியாது. ஆனாலும் கூட கிறிஸ்துவ அவர்கள் மேசியாவாக ஏற்றுக்கொண்டபடியினாலே அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து இந்த பேதுருவும் இந்த அந்திரேயாவும் அவர் பின்னால் போகிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செபதேவின் குமாரன் யாக்கோபு, யோவான், அவங்களையும் ஆண்டவர் அழைக்கிறார். அடுத்த வசனங்களில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவங்களையும் அழைக்கிறார். அழைச்ச உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, அங்கே நம்ம 21, 22 வசனங்களில் வாசிக்கும்போது அவர்களும் படகை விட்டுட்டு வலையை விட்டுட்டு அவர்கள் ஆண்டவரை பின்பற்றி போனார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ இந்த செபதேவனுடைய குமாரர் இந்த யாக்கோபு, இந்த யோவான் தன்னுடைய தகப்பனாகிய செபதேவியை கூட படகுலையே விட்டுட்டு போகிறத பார்க்குறோம். சில அழைப்புக்கு கீழ்ப்படிந்த இந்த கீழ்ப்படிதல் எவ்வளோ பெரிய ஒரு மேலான ஒரு பாக்கியத்தை அவங்களுக்கு கொடுத்து, அவங்க இயேசு கிறிஸ்துவோடு கூட ஊழியம் செய்வதற்கும் அவருடைய ஊழியத்தை நேரடியாக காண்பதற்கும் ஒரு பெரிய பாக்கியம் அவங்களுக்கு கிடச்சிச்சு. ஆண்டவரோட சரீர பிரகாரமாக இந்த பூமியில் 3.5 ஆண்டுகள் அவரோட வாழக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் கிடச்சிச்சு. அந்த அழைப்புக்கு அவர்கள் கீழ்ப்படிந்ததுனால மாத்திரமல்ல, கிறிஸ்துவனுடைய சீஷர்களாக மாறக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம். 12 அப்போஸ்தலர்களை தேவன் தெரிந்தெடுக்கும் போது இந்த பேதுரு, இந்த யோவான், இந்த யாக்கோபு, அந்திரேயா, இவங்கெல்லாம் அந்த 12 அப்போஸ்தலர்களில் பங்கு கூறக்கூடிய ஒரு பெரிய ஸ்லாக்கியம் கிடச்சிச்சு. கர்த்தர் கேட்குறார், பேதுரு கேட்குறார், ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டுட்டு உங்களை பின்பற்றிட்டோமப்பா, நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பேதுரு நேரடியாகவே ஆண்டவர்கிட்ட கேட்குறார். பேதுரு கேட்குற அந்த கேள்விக்கு ஆண்டவர் எவ்வளோ அழகாக பதில் சொல்கிறாரு. நீங்கள் மத்தேயு 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நம்ம வாசித்தோன்னா, மத்தேயு 19:28. அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயந்தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எங்கே பார்க்குறோம் 12 சிங்காசனம், ஒவ்வொருத்தரும் உட்கார போகிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, எவ்வளோ ஒரு மேலான ஒரு அழைப்பு. இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களையும்
நியாயந்திருக்கிறதுக்கு, எப்படி மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கும் போது நீங்களும் 12 கோத்திரங்களையும், இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களையும் நியாயந்திருக்கிறதுக்கு சிங்காசனத்தின் மேலே வீற்றிருப்பீங்கன்னு சொல்றாரு. எவ்வளவு மேலான ஒரு அழைப்பு, சாதாரணமான அழைப்பு. ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எல்லாரும் வாருங்கள், எல்லாரும் தாகமாக இருக்கிற என்னிடத்துல வாருங்கள். தாகமாக இருக்கிறவன் இலவசமாய் ஜீவ தண்ணீரை பருக கடவன். கர்த்தர் அழைக்கிறார். ஆண்டவருடைய அழைப்பு மேலான அழைப்பு இல்லையா? பவுல் சொல்றாரு, இந்த அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு அப்படின்னா, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பவுல் இப்படி சொல்றதை பார்க்குறோம். இந்த அழைப்பை குறித்து ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் யாருக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள இருந்துச்சு. பவுல் சொல்றார், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். இங்க நாம பார்க்குற காரியம் என்ன? பரம அழைப்பு. இங்கே பிலிப்பியர் 3:14 தெளிவாக பவுல் கண்டுபிடிச்சார். இது சாதாரண அழைப்பு இல்லை, இது பரம அழைப்பு. இந்த பரம அழைப்பிலே ஒரு பந்தய பொருள் இருக்கிறது. இந்த பந்தய பொருள் பரம அழைப்பு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கிடைச்ச வெளிச்சம் ரொம்ப ஆச்சரியம். எல்லாவற்றையும் இந்த அதற்காக, அந்த பரம அழைப்புக்காக, அந்த பந்தய பொருளுக்காக இந்த உலகத்தினுடைய எல்லா மேன்மைகளையும் நஷ்டமென்று விடுகிறதையும் குப்பையமாக எண்ணுகிறதையும் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த பரம அழைப்புக்கு பாத்திரவான்களா நடக்கணும். பரம அழைப்பின் பந்தய பொருள் பவுலுக்கு தான் தெரிஞ்சிச்சு. இது ரொம்ப சாதாரணமான அழைப்பு இல்லை. ஆண்டவர் கூட பேதுகிட்ட சொன்னப்பறம் தான் தெரிஞ்சிச்சு, இது 12 அப்போஸ்தலர்கள் நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. உங்களுக்கு 12 மகிமையுள்ள சிங்காசனம் இருக்குது, அதில் உட்கார்ந்து இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களையும் நியாயந்திருக்க போகிறீங்க. எவ்வளோ பெரிய ஒரு காரியம். யார் இவங்க? லா படித்தவங்களா? பெரிய ஜட்ஜி? இது பூமியில் நியாயசாஸ்திரிகளா, நீதிபதிகளா, வேலை செஞ்சவங்களா? சாதாரண மீன் பிடிச்சிக்கிட்டு கடலுக்குள்ளே கடந்து போராடிக்கிட்டு காற்றையும் கடலையும் எதிர்த்து போராடின இந்த பேதுரு, இந்த ஆய வசூலித்த இந்த மத்தேயு, ஒரு போராளியாக இருந்த செலோத்தே எனப்பட்ட சீமோன், இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் கர்த்தர் கொடுத்த பெரிய ஒரு பாக்கியம். நியாயந்தீர்க்க போறீங்க. அழைப்பு, இது பரம அழைப்பு. எவ்வளவு மேலான அழைப்பு. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எபிரேயாக்கியோன் இந்த அழைப்பை பற்றி சொல்றார். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். எபிரேயாக்கியன் சொல்றாரு, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. பரிசுத்தமான சகோதரரே, நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பு எங்க தெரியுமா? பரம அழைப்புக்கு. ஆண்டவர் கூட சொன்னார் மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில், அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களோடு கூட பந்தி இருப்பாங்களாம். இது சாதாரணமானதில்லை. நம்ம பரலோக கர்த்தரை பின்பற்றதும், கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவருடைய பிள்ளைகளாக நம்ம அவருடைய வழியில் நடப்பதும், அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய சொல்லியிருக்கிறாரோ, அவர் நமக்கு கொடுத்த பொறுப்பு என்னவோ அந்த பொறுப்பை நாம் செய்கிறவங்களா இருந்தோம்னு சொன்னால், கர்த்தர் நமக்கு எவ்வளோ பெரிய கிரீடம், பரிசு, வெகுமதி, பாராட்டு. எனக்கு அருமையானவர்களே, இது பரம அழைப்பு, இது மேலான அழைப்பு. அதனால தான் பவுல் எபேசியர்கள் நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடங்க, தகுதியா நடங்க. அப்போ நாம அழைக்கப்பட்ட அழைப்பு பரம அழைப்பு. இந்த பரம அழைப்பு மேலான ஸ்லாக்கியம், மேலான பாக்கியம், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நித்தியத்திலே தேவனுடைய ராஜ்யத்திலே பரலோகத்திலே நமக்கு உண்டு பண்ண போகிறது. ஆகவே இந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பவுல் இந்த அழைப்பை குறித்து இன்னும் தெளிவாக சொல்றார். இது எப்படிப்பட்ட இந்த அழைப்பு, இந்த அழைப்புக்கு அழைக்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தா, அவர் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, எப்படி எனில் சகோதரரே,
நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. தேவாதி தேவன் அவருடைய ராஜ்யத்தில் மேன்மையான ஸ்தானங்களை பெற்றுக்கொள்வதற்கு இந்த பூமியிலே கர்த்தர் ஞானிகளை, பிரபுக்களை அல்லது இங்கே சொல்லப்பட்டபடி வல்லவர்களை தேவன் தெரிந்தெடுக்கலை. யாரை தெரிந்தெடுக்கிறார் பாருங்க? பலவான்களை, வெட்கப்படுத்த பலவீனரை, உள்ளவைகளை அவமாக்க இல்லாதவைகளை, இழிவாக எண்ணப்பட்டவைகளை. தேவனுடைய தெரிந்தெடுப்பு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. 12 அப்போஸ்தலர்களையும் நீங்கள் எடுத்து பாருங்க. பேதுருவும் அந்திரேயவும் சாதாரண ஒரு படிப்பறி இல்லாதவர்கள், பேதமை உள்ளவர்கள் என்று நம்ம அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அவங்க பெரிய ஞானிகள் இல்லை, கமாலியனின் பாதத்தின் கீழே உட்கார்ந்து கற்றுத்தேர்ந்த பண்டிதர்கள் அல்ல. அவங்க பேதமை உள்ளவர்கள், அவர்கள் படிப்பறியாதவர்கள். தேவனுடைய தெரிந்தெடுப்பு ரொம்ப வித்தியாசம், ரொம்ப ஆச்சரியம். இன்னும் ஒரு பக்கம் பழைய ஏற்பாட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சவுலை எடுத்துக்கிடுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தாவீது. சவுலையும் தாவீதையும் ஒப்பிட்டு பார்த்தோன்னு சொன்னால், தாவீதினிடத்தில் நிறைய தவறுகளை பார்க்க முடியும், தாவீதினிடத்தில் நிறைய குறைவுகளை நம்ம பார்க்க முடியும். சவுல் ராஜா கிட்ட அந்த மாதிரி எதையுமே பார்க்க முடியாது. தாவீதுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவன் உரியாவை பட்டயத்தால் கொல்றதை பார்க்குறோம், மாற்றானுடைய மனைவியை தனக்கு சொந்தமாக எடுத்துக்கொள்கிறத பார்க்குறோம். இன்னும் தன்னுடைய பிள்ளைகள் காரியங்களில் அவன் கண்ணும் காணாமல் அமைதியாக இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் சவுல் ரொம்ப கண்டிப்பாக இருக்கிறான். யோனத்தான் கூட நீ சாகத்தான் வேண்டும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு யோனத்தான் தவறு செஞ்சிட்டான்னா அவன் அதை மன்னிக்கிற ஒரு இடத்துல இல்லை. அம்னோன் எவ்வளவோ தப்பு பண்ணுறான், தாவீது அமைதியாக தான் இருக்கிறான். அப்சலோம் தான் பழி வாங்கிறத பார்க்குறோம். பிள்ளைகள் வளர்ப்பு காரியத்தில் கூட தாவீது இடத்துல நல்ல காரியம் எதையுமே நம்ம பார்க்க முடியல. ஆனால் யோசித்து பாருங்க, தேவன் சவுலை புறக்கணிச்சிட்டேங்கிறார். சவுலை ராஜாவாக ஏற்படுத்தினது என்னுடைய இருதயத்துக்கு விசனமாக இருக்கிறதுங்கிறாரு. தாவீதை பார்த்து சொல்கிறாரு, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் உள்ளத்தில் உள்ளதையெல்லாம் செய்வான்னு சொல்கிறாரு. என்ன ஒரு இதுங்க! ஒருவேளை நம்மளாக இருந்தால் ஏன் தேவன் இப்படி செய்கிறாரு? ஏன் சவுல் ராஜா கிட்ட எந்த குறையும் இல்லை, எந்த குற்றமும் இல்லை, ரொம்ப கரெக்டாக நடக்கிறான். ஆனால் தாவீதுக்கிட்ட எவ்வளவு மிஸ்டேக்ஸ் இருக்குது, எவ்வளவு குறை இருக்குது. ஆனால் அவனை போய் தெரிந்தெடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லி. நம்முடைய பார்வை வேற. மனுஷன் பார்க்கிற பிரகாரம் நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இன்றைக்கு அழைக்கப்பட்ட அழைப்புக்கு ஒரு விஷயம் நாம் தகுதியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய தகுதி ஒன்றுமே கிடையாது. நம்முடைய தகுதி எல்லாம் ஜீரோ, குப்பை. தேவன் நம்மளை விட எவ்வளவோ நல்லவர்கள், ஞானிகள், வல்லவர்கள், பிரபுக்கள் ரொம்ப. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவங்களையெல்லாம் கர்த்தர் தெரிந்தெடுக்கலை, கர்த்தர் நம்மளை தான் தெரிந்தெடுத்தார். ஏன்? அதுதான் தேவனுடைய கிருபை, அப்படி இறக்கம். அது தேவனுடைய சர்வ ஏகாதிபத்தியம்னு நம்ம சொல்லலாம். அதை நம்ம கேள்வி கேட்க முடியாது. மல்கியாவை பார்த்தீங்கன்னா, மல்கியாவில் சொல்கிறாரு, யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேங்கிறான். ஆண்டவர் ஏன் அப்படி சொன்னார்? ஏசாவை பார்த்தீங்கன்னா அவன் ஏமாத்தலை. யாக்கோபை பார்த்தீங்கன்னா தகப்பனை ஏமாத்துறான், மாமாவை ஏமாத்துறான், தன்னுடைய சொந்த சகோதரனை ஏமாத்துறான். சந்தர்ப்பம் வரும்பொழுது ஒவ்வொரு இடங்களிலும் அவன் தந்திரமாக நடக்கிறத பார்க்குறோம். எத்தன் யாக்கோபுனாலே எத்தன். ஆனால் ஏசாக்கிட்ட அப்படி நம்ம யாரையும் அவன் ஏமாத்துன மாதிரி நம்ம எங்கேயுமே பார்க்க முடியல. ஆனால் யோசித்து பாருங்கள், யாக்கோபை தான் நான் சிநேகித்தேன், ஏசாவை நான் வெறுத்தேன்னு கர்த்தர் சொல்கிறார். ஏன் தேவன் ஏசாவை அழைக்கலை? ஏன் தேவன் யாக்கோபை அழைத்தார்? அதான் ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக பவுல் ஒரு பதிலை சொல்கிறார். ரோமர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், தேவனிடத்திலே அநீதி உண்டென்று நாம் சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. தேவன் அவரை போய் நம்ம குறை சொல்ல முடியுமா? குற்றம் சாட்ட முடியுமா? அவர் எவ்வளவு பெரியவர். பழைய ஏற்பாட்டில் யூதர்கள் தேவன்கிற பேரை சொல்கிறதுக்கே பயந்தாங்க. பழைய ஏற்பாட்டில் தேவன்கிற பேரை உச்சிக்கிறதுக்கே பயந்தாங்க. ஆண்டவரே அப்படிதான் அவங்க சொன்னாங்க. அப்போ அந்த அளவுக்கு தேவன் பரிசுத்தமானவர், பயபக்திக்குரியவர். அவரிடத்துல அநீதி உண்டுன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அங்கே 15ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மோசையை பார்த்து கர்த்தர் என்ன சொல்கிறாரு? ரோமர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் மோசையை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன்,
எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன். இது ஆண்டோடைய கிருபை. இன்னைக்கு தேவன் இன்னைக்கு என்ன தெரிஞ்செடுத்து இந்த இடத்துல அவருடைய வார்த்தையை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கிறாருன்னா, எனக்கு தகுதி உண்டான தகுதியே கிடையாது. தகுதி இல்லாத என்ன கர்த்தருங்க பாருங்க, எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன், எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். தேவனுடைய இரக்கம். இந்த இடத்துல நின்று தேவனுடைய வார்த்தையை நான் கொடுக்கிறேன் அப்படின்னா அது முழுசும் தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம். தகுதியில்லாத என்னை, தகுதியில்லாத நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். இந்த பரம அழைப்புக்கு அழைத்திருக்கிறார். தேவனிடத்தில் அநீதி உண்டுன்னு சொல்ல முடியாது. நம்ம மனுஷ ஞானத்தில் நாம் சவுலா தாவீதான்னு கேட்டால் தாவீதுட்டு நிறைய மிஸ்டேக் இருக்குது, தாவீது வேண்டாம் சவுல் தான் கரெக்டுன்னு சொல்லுவோம். ஏசாவா யாக்கோபான்னு கேட்டால் ஏசா தான் கரெக்டு, யாக்கோபு ரொம்ப எத்தன்னு சொல்லுவோம். ஆனால் கர்த்தர் பாருங்க யார் மேலே இரக்கமாக இருக்கிறார் சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை பவுல் அங்கே சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, ஒரு குயவன், ஒரு மண், அவன் நினச்சா அந்த களிமண்ணில் ஒன்று கனமான பாத்திரத்துக்கு இன்னும் கனவீனமான ஒரு பாத்திரம், ஒன்று அரண்மனையில் அலங்கரிப்பு ஜாடியாக வச்சிருவான், இன்னொன்று சாதாரணமாக ஒரு குடிசை வீட்டில் உட்கார்ந்துருக்கிற மண்குடமாக கூட மாற்றிடுவான். இப்போ அரசனுக்கு திராட்சரசம் பரிமாறக்கூடிய ஜாடியாக கூட அது மாறிடும். கனமுள்ள பாத்திரம், கனவீனமான பாத்திரம். ஏன்பா நீ அப்படி செஞ்ச, நீ செஞ்சது தப்பு அப்படின்னு குயவனை சொல்ல முடியுமா? மிதியிட்ட ஒரே களிமண்ணுனாலே ஒரு பாத்திரத்தை கனமான ஒரு பாத்திரமா, இன்னொரு பாத்திரத்தை கனவீனமான ஒரு காரியத்துக்கு கூட அந்த மண்ணின் மேலே செய்வதற்கு அந்த குயவனுக்கு அதிகாரம் இல்லையா? அதை போல தேவனுடைய சர்வ ஏகாதிபத்தியம், அதைத்தான் நம்ம இங்கே பார்க்குறோம். தேவனால் எல்லாம் அவர் யாரும் கேள்வி கேட்க முடியாது. என்னையா அப்படி செய்தீர், என்னையா நீர் தெரிந்தெடுக்கிற, அவனையா தெரிந்தெடுத்தீர், கேட்கவே முடியாது. அதுதான் தேவனுடைய ஏகாதிபத்தியம். நாம் கேட்க முடியாது. ஆண்டவரே நீர், ஆண்டவரே குயவன், நீர் ஆண்டவர், நாங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிற களிமண், நீர் எங்கள் பிதா, நாங்கள் களிமண், நீங்கள் என்ன செய்யணும்ப்பா, வணங்க ஆண்டவரே. பாருங்க, நம்ம ஏற்கனவே அப்போஸ்தலர் 9:15 வாசித்தபடி சவுல் சபையை துன்பப்படுத்தினவன், சபையில் உள்ள ஸ்திரீகளையும் புருஷர்களையும் இழுத்து கொண்டு போய் சிறைச்சாலையில் போட்டு அவர்களை அதிகமாக சித்திரவதைப்படுத்தினவன், ஸ்தேவான் இரத்த சாட்சியாக மரிக்கும் போது அந்த வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்தான். இவ்விதமாக சபையை பாழாக்கி கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுது. சபையை பாழாக்கினவனை கர்த்தர் என்ன செய்கிறாரு பாருங்க, சபையை கட்டுகிறவனாக மாத்துறாரு. என்ன சொல்கிறார்? பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் என்னுடைய நாமத்தை சுவிசேஷமாய் அறிவிப்பதற்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரம்னு சொல்கிறார். கர்த்தருடைய தெரிந்தெடுப்பு ரொம்ப ஆச்சரியம். கர்த்தருடைய அழைப்பு ரொம்ப அற்புதம். அது கிருபையினாலே, கிரியையினால் அல்ல, நம்முடைய தகுதியினால் அல்ல, பரம அழைப்பு. எவ்வளோ பெரிய ஒரு அழைப்பு பாருங்க. கர்த்தர் சொல்லிட்டு சொல்கிறாரு, விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே தான். தேவனுடைய இரக்கம். ஆண்டவரே இவ்வளோ பெரிய ஊழியத்தை என்னை நம்பி கொடுக்கறதுக்கு நான் ஏமாத்திரம். பவுல் சொல்கிறாரு, கர்த்தர் அங்கே 1 தீமோத்தேயு 1:12 சொல்லும் பொழுது, என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி, நான் உண்மை உள்ளவனா இல்லை, கர்த்தர் என்னை நம்பி கொடுத்துருக்கிறார், நான் உண்மை உள்ளவன் அதனால் எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்தாரு. அப்படி இல்லை, நம்பி கொடுத்துருக்கிறார். நீ உண்மையாக இவன் இதை செய்வான், நம்பிக்கையோடு கொடுத்துருக்கிறார். அப்போ நாம் அந்த உண்மையை நிரூபிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மளை நம்பி இவ்வளோ பெரிய அந்த பொறுப்புகளை, இந்த அழைப்புகளை அவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்கிறார். ஏதோ பிரசங்கம் பண்ணுறவங்க தான் ஊழியம் செய்யணும், பிரசங்கம் பண்ணுறவங்க தான் ஊழியக்காரங்கன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார், அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், என்னையா எனக்கு பாட்டு படிக்க தெரியுமா, பிரசங்கம் பண்ண தெரியுமா, வசனம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா? ஒன்றுமே தெரியாது, என்ன போய் நீங்களும் ஊழியன்னு சொல்கிறீங்களே. பாருங்கள், ஒருவேளை உங்களுக்கு வசனம் எடுத்து போதிக்க தெரியாமல் இருக்கலாம், பாட்டு படிக்க தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு ஒரு உண்மையுள்ள சாட்சியாக நீங்கள் வாழ முடியுமே. தேவனுக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு சாட்சியாக நீங்கள் வாழ்ந்து உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நீங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியுமே. ஒரு முறை சாது சுந்தர் சிங் ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தார். அந்த கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்த அவர் என்ன செஞ்சார், ஒரு வீட்டை கதவை தட்டினார்.
கதவை தட்டினோடனே அந்த வீட்டில் உள்ள ஒரு சிறு பிள்ளை ஓடி வந்து கதவை திறந்த உடனே ஓடி போய் அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறா, அம்மா அம்மா ஏசப்பா வந்திருக்கிறாங்க. அம்மா அம்மா யார் வந்திருக்கிறா? ஏசப்பா வந்திருக்கிறாங்க. வந்திருக்கிறது யார்? சாது சுந்தர் சிங். அவரை பார்த்த அந்த சிறுமிக்கு ஏசப்பாவை யோசித்து பாருங்க. எனக்கு அருமையானவர்களே, அந்த தேவ சாயல், அந்த ஒரு தேவனுடைய திவ்ய அந்த பிரகாசம், அவருடைய முகத்தில் காணப்பட்ட அந்த திவ்ய பிரகாசம், இன்றைக்கு நாம் அப்படி கூட வாழ்ந்து கர்த்தரை மயப்படுத்தலாமே. ஒரு முறை ட்ரெயினில் ஒரு பையன் பழம் கூட பழம்னு விற்றுக்கிட்டு இருக்கிறான். ட்ரெயின் வந்து நிற்கிது ரயில்வே ஸ்டேஷனில், ரொம்ப கூட்டம். அவங்கவுங்க வேகமாக ஓடி தங்களுடைய கோச்சில் ஏறுறதுக்காக போகும் பொழுது யாரோ ஒருத்தர் அந்த கூடையை தட்டி விட்டுட்டாங்க. கூடையை தட்டி விட்டால் பழம் ஸ்டேஷனில் விழுந்தால் என்னத்துக்காக ஓடுது. ஒரு சகோதரன் வந்து என்ன செஞ்சார், அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணி வேகமாக அந்த பழங்களை ஓடி போய் தண்டவாளத்துக்குள்ளே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி வேகமாக அந்த பழங்களை மறித்து பிறக்கி அந்த கூடையில் கொண்டு சேர்த்தார். அந்த பையன் என்ன கேட்டான் தெரியுமா? நீங்கள் என்ன இயேசு கிறிஸ்துவா? நீங்கள் தான் இயேசு கிறிஸ்துவா? ஏன் தம்பி அப்படி கேட்குற அப்படின்னு. இல்லை, இயேசு கிறிஸ்து தான் எப்படி உதவி செய்வார், இயேசு கிறிஸ்து தான் எப்படி நன்மை செய்வாருன்னு சொல்லி நான் சண்டே கிளாஸில் எங்கள் ஊருக்கு ஒரு அண்ணன் வருவாங்க, அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதனால் இவ்வளோ உதவி செய்கிற நீங்கள் இயேசு கிறிஸ்துவா இருக்குமோ அப்படிங்கிறதுனால கேட்டேன்னு சொல்லி. பிரியமானவர்களே, எவ்வளோ ஒரு அருமையான சாட்சி பாருங்கள். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள், அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்கள். தேவன் இன்றைக்கு மேலான ஒரு பாக்கியம், பரம அழைப்பு. இந்த உலகத்தில் இராணுவத்துக்கு அழைப்பு இருக்குது, இந்த உலக அரசாங்க பணிகள், இன்னும் எத்தனையோ இந்த உலகத்தினுடைய மேன்மையான காரியங்களுக்கு அழைப்பு. இதையெல்லாம் விட மேலான அழைப்பு தேவனுடைய பிள்ளைகள். அதனால தான் ஒன்றியோவானின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் யோவான் எழுதுகிறார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் யோவான் என்ன எழுதுகிறார் பாருங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. இந்த அழைப்பு எவ்வளோ பெரிய அழைப்பு. ஆண்டவருடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, இயேசு கிறிஸ்துடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர், அத்தனை பேர் இந்த தேவனுடைய பிள்ளைகள். இந்த தேவனுடைய பிள்ளைகளை பற்றி இந்த 1 யோவான் 3:1 சொல்லப்படும். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவது பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். உலகம் தேவனையும் அறியலை, நம்மையும் அறியலை. நம்ம எவ்வளோ பெரிய அழைப்பு. ரட்சிக்கப்பட்ட தேவஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? நீ தான் மகிமை பொருந்தின தேவஜனம். அப்போ தேவனுக்காக நம்ம அதிகமாக நன்றி சொல்லணும். அந்த உலகம் நம்மளை அறிந்து கொள்ளலை. ஏன்னா நம்ம எவ்வளோ பெரிய அழைப்பு. ஒரு நாள் நித்தியத்திலே பரலோக ராஜ்யத்தில் நம்ம போய் நிற்கும் போது தான் தெரியும் இது எவ்வளோ பெரிய அழைப்பு, இது எவ்வளோ மேன்மையான அழைப்பு, இது பரம அழைப்பு. கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற பாக்கியங்களை ஸ்லாக்கியங்களை எண்ணும் பொழுது சரி, இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமான ஒரு அழைப்புன்னு நான் உலகத்தில் நான் நினைக்கலையே. நான் அப்படி இருந்திருந்தா இன்னும் அர்ப்பணிப்போடு நான் ஆண்டவருக்காக ஓடி இருப்பேனே, இன்னும் அதிகமாக ஆண்டவருக்காக நான் கொடுத்துருப்பேனே, இன்னும் அதிகமாக ஆண்டவருக்காக நான் உழைச்சிருப்பேனே, இன்னும் அதிகமாக என்னுடைய நேரத்தை பலத்தை நான் தேவனுக்காக செலவிட்டிருப்பேனேன்னு சொல்லி நீங்கள் அன்றைக்கு பரிதபிக்க வேண்டாம். இன்றைக்கு அந்த மேன்மையை உணர்ந்து கொள்ளுங்க. இது பெரிய பாக்கியம், பெரிய சிலாக்கியம். உலகம் இதை அறியவில்லை. ஆனால் தேவன் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த மேலான பாக்கியத்தை உணர்ந்து நன்றியுள்ள இருதயத்தோடு விடும் இல்லையா? அருமையான ஒரு பக்தன் பாடுறான், பாக்கியமான சேவை இதே, பாதம் பணிந்து செய்திடுவேன், ஆயுள் முடியும் வரை, கிறிஸ்து இயேசு வரும் வரை, அன்பின் மனத்தாழ்மையும் உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவேன். அழைத்தீரே இயேசுவே, என்னை அழைத்தீரே. ஆண்டவருடைய சேவையில் தான் நான் மறிப்பேன். பாருங்க, அழைத்த அழைப்பு பெரிய அழைப்பு, மேலான அழைப்பு, பரம அழைப்பு. இந்த அழைப்புக்கு இந்த உலகத்தில் என்ன செஞ்சாலும் நமக்கு ஈடாகாது. நித்தியமெல்லாம் மேன்மையான ஒரு சந்தோஷத்தை, மேன்மையை, மகிமையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் நமக்கு இந்த அழைப்பை அழைத்து கொடுத்துருக்கிறார். தகுதியில்லாத நம்முடைய அபாத்திர நிலைமையை உணர்ந்து நன்றியுள்ள இருதயத்தோடு தேவனுக்காக நம்ம வாழ்வோம், தேவனுக்காக நம்ம உழைப்போம். நிச்சயமாக தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக முழு அர்ப்பணிப்போடு நம்ம செயல்படுவோம். நித்தியத்தில் போகும் பொழுது இந்த பரம அழைப்பின் மேன்மையை
பூரணமாய் அனுபவிக்கிறவங்களாக காணப்படும். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. நம்ம ஜெபம் செய்வோமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். கேட்ட அருமையான பிள்ளைகளை நீர் உற்சாகப்படுத்தும், பலப்படுத்தும். இந்த பரம அழைப்பின் மேன்மையை உணர்ந்து அர்ப்பணிப்போடு தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க நீர் கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, எடுத்து உபயோகப்படுத்தும். உடைய ராஜ்யம் கட்டப்படட்டும், உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். யூடியூப்பில் ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்தில் டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகளை நீங்கள் கேட்கலாம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள். நாம் மறுமுறை சந்திக்கும் வரைக்கும் தேவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.